So let's learn. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு cantilever beam analysis எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் இப்போ நமக்கு ஒரு பீம் இருக்கு, cantilever beam. அதுக்கான கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா I கிராஸ் செக்ஷன் இருக்கு. இந்த லென்த் வந்து 200 mm இருக்கு. சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 200 GPa, பர்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ வந்து 0.3. இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஆன்சர்ஸில் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். Preference, structural, okay. Preprocessor element type நீங்கள் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்காது, அதனால் ET, 1, beam 3 கொடுங்க. element type கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ரியல் கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். ரியல் கான்ஸ்டன்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏரியா வேல்யூ கொடுக்கணும், யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுக்கணும், ஏரியா வேல்யூ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கொடுக்கணும், அப்புறம் ஹைட் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் செக்ஷன்ஸ் போங்க, அதில் பீமில் காமன் செக்ஷன் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஐ செக்ஷன் வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஐ செக்ஷனில் இங்கே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து W2 என்ன, W3 என்ன, W1 என்ன, T1, T2, T3 என்ன. நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளத்தை நமக்கு வந்து T1, T2, T3 எல்லாமே வந்து தேவை. சரிங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இது வந்து 200, ஓவரால் வித் வந்து 200. இப்போது இந்த இது W1 and W2 is equal to 200. W3 வந்து எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 150 கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸ் ஒரு 10 அப்போது 170. W1 is equal to 200, 2 is equal to 200 போடுங்க. 3 வந்து 170, எல்லாமே 10. ஓகேங்களா? இது ப்ரிவ்யூ கொடுங்க. இந்த ப்ரிவ்யூவில் உங்களுக்கான டயக்ராம் வந்துடும். இங்கே நமக்கான ஏரியா வேல்யூ இருக்குது, ஏரியா வேல்யூ எவ்வளோ வந்துச்சு, அப்புறம் IZS வேல்யூ எவ்வளோ வந்துச்சு. சரிங்களா? இதை நம்ம வந்து இங்கே ரியல் கான்ஸ்டன்ட்டில் கொடுக்கணும். ரியல் கான்ஸ்டன்ட் டைப் பண்ணுறது R, 1, அதோட ஏரியா வேல்யூ வந்து 5500, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IZS வந்து 0.133 E8, ஹைட் வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து 0.6 கொடுத்துருக்காங்க, அந்த 0.6 எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் பார்த்துடலாம், ப்ராப்ளத்தை என்ன டிஃபைன் பண்ணிடுறாங்கன்னு பார்த்துடலாம். ஹைட் 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 நம்ம எடுத்துக்கலாம், 3. சரிங்களா? அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடல் பண்ணணும். மெட்டல் மாடல், ஸ்ட்ரக்சரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசென்ட்ரோபிக். அதில் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து 2E5, எல்லாம் எம்எம்மில் தான் பண்ணுறோம். அதனால் 2E5, பாயிண்ட் ரேஷியோ 0.3. ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் மாடலிங் பண்ணணும். மாடலிங், கிரியேட், கீ பாயிண்ட். இன் ஆக்டிவ் CS போங்க. இந்த கீ பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் நம்பர் 1, அது வந்து 00 இருக்கும். அப்ளை கொடுங்க. அப்புறம் செகண்ட் கீ பாயிண்ட்டு, இது எவ்வளோ தள்ளி இருக்குன்னு 200, எக்ஸில் மட்டும் 200 தள்ளி இருக்கு. ஓகே கொடுங்க, வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் லைன் வரையணும். லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகே கொடுங்க. அதுக்கடுத்து வந்து மாடலிங், மெஷினில் மெஷ் டூலில் குளோபல் செட்டில் நம்ம வந்து எத்தனை எலிமெண்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். எட்ஜ்லேருந்து கொடுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 100 கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. மெஷ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. மெஷ் இப்போ மெஷிங் பண்ணியாச்சு. அடுத்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். லோடு, டிஃபைன் லோட், அப்ளை, ஸ்ட்ரக்சரல், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இதில் ஆல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ரெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபோர் ஸ்லாஷ் மொமெண்ட்டு ஆன் கீ பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஃபோர்ஸ் வந்து FYயில் -1000. சரிங்களா? இப்போ சொல்யூஷன், சால்வ் கரண்ட் லோட் ஸ்டெப். ஓகே கொடுங்க. நமக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா?
இப்போ நீங்கள் ஜெனரல் க்ராஸ் ப்ராசஸர் போங்க. ஜெனரல் க்ராஸ் ப்ராசஸர் போய் ப்ளாட் ரிசல்ட்டில் ப்ளாட் ரிசல்ட் டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம் ஷேப் செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆனால் அந்த டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம் ஷேப் தெரியும். இந்த ஒயிட் கலர் லைன் வந்து பிஃபோர் டிஃபர்மேஷன், ப்ளூ கலர் வந்து ஆஃப்டர் டிஃபர்மேஷன். இதில் கான்டூர் ப்ளாட்டில் நோடல் சொல்யூஷனில் டிஎஃப் சொல்யூஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவில் லைன் எலிமெண்ட் ரிசல்ட் போங்க. அதில் வந்து 2 8 கொடுங்க. 8 கொடுத்து ஓகே கொடுங்க. நமக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுக்கும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து இப்போது எவ்வளோ லோடு அப்ளை ஆகுதோ அதுதான் வரும். இங்கே வந்து எவ்வளோனா நமக்கு 1000 நியூட்டன் லோடு அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ 1000 நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்குது. பெனிமம் டயக்ராம் வந்து ஏரியாண்டது ஷேரிங் ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து பெனிமம் டயக்ராம். இப்போ 1000 இன்ட்டு அந்த லென்த் வந்து 200 வந்து நமக்கு வந்து 2 லேக் வந்து வரும் பெனிமம் டயக்ராம். பாருங்க 6 12 ஓகே கொடுங்க. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 லேக்ஸ் மேக்ஸிமம் பெனிமம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் போட்டுருவேன். தேங்க்யூ.